ஹை ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ காலில் சங்கீதா அவர்கள் விஜய் கிட்ட பேசினாரு. இப்போ இந்த ஒரு நியூஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு. விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க சங்கீதா அவர்கள். எப்போ சென்னை வர போகிறாங்க, நீராங்கலை வீட்டில் எப்போ சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்திக்காக தான் ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சங்கீதா அவர்கள் ஒரு செம்ம சர்ப்ரைஸாக விஜய் அவர்களுக்கு வீடியோ காலில் பேசியிருக்காங்க. திருமண நாள் அதுவுமா சென்னை வர போகிறதாகவும் அவங்க உறுதியளிச்சிருக்காங்களாம். இதை கேட்ட விஜய் அவர்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காரு. இவங்களோட விவாகரத்து வழக்கு என்ன ஆகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் சங்கீதா அவர்கள் நான் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன், இனிமேல் நான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் சேர்ந்து வாழ போகிறதுக்கு சில கண்டிஷன்ஸும் போட்டிருக்காங்களாம். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே விஜய் அவர்கள் சைட்லேருந்து ஓகே பண்ணிட்டாங்களாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஜேசு சஞ்சய் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஜேசு சஞ்சய் அவர்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் இதை பற்றி சொல்லியிருந்தார். எங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாழ போகிறாங்க. அண்ட் இது ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ எங்கள் அப்பா இருக்கிற இடத்துக்கு எங்கள் அப்பாவோட பதவிக்கு எந்த ஒரு களங்கமும் வராதபடி நாங்கள் பார்த்துப்போம். எங்கள் அப்பா எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்காரோ அதை தாண்டி நாங்களும் இருக்கணும். ஃபேமிலி அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். நானும் சரி, என் சிஸ்டரும் சரி, அண்ட் எங்கள் குடும்பம், எங்கள் அம்மா, இனிமேல் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒரு சின்ன பேர் கூட தப்பாக வந்துடக்கூடாது எங்களால் அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதனால் வரப்போகிற எல்லா முடிவுகளும் சாதகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுபோல் தான் விவாகரத்தையும் வாபஸ் வாங்கிட்டாங்க சங்கீதா அவர்கள். கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு வீடியோ கால் பண்ணி திருமண நாள் அதுவுமா சென்னை வரப்போதை உறுதி கொடுத்துருக்காங்க சங்கீதா அவர்கள். இந்த நியூஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள்.